ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்றைக்கி லஞ்சுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு பட்டாணி புலாவ் செய்ய போகிறேங்க. அதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கலாம். லஞ்சுக்கு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இப்போ அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், பூண்டு 1, இஞ்சி துண்டுகள் ஒரு 4, 5 சின்ன வெங்காயம், மல்லிச்செடி, புதினா எல்லாத்தையும் குறகுறப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாங்க, குறகுறப்பாக அடிச்சிடலாம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். இது சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க. மொத்தமே 10 நிமிஷம்தான் ஆகும். நம்ம தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் ரொம்ப வேண்டாம். பிரியாணி இலை, 1 கிராம்பு, 1 பட்டை, ஒரு சின்ன அன்னாச்சி பூ, அவ்வளோதாங்க. ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை போட்டுறணும். மல்லி, புதினா, மிளகாய், இஞ்சி, பூண்டு, 5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பட்டாணியும் ரொம்ப நல்லது. பட்டாணி சேர்த்துக்கிட்டேன். பட்டாணி கொஞ்சம் வதங்கும் போதே மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு தாங்க, ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு நான் ஒரு 1.25 டம்ளர் எடுத்துக்கிட்டேன் தண்ணி. 1.5 டம்ளர் சரியாக வரும். பட்டாணி கொஞ்சம் வேகிறதுனால கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துடணும். கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்கணும். லெமன் புழிஞ்சிக்கிறேன். நம்ம இதில் தக்காளி எதுவும் சேர்க்காதனால ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டாச்சு. இப்போ லேசாக கிளறி விடணும், ரொம்ப கிண்டிடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். இப்போ கொதிச்ச உடனே குக்கரை மூடி வச்சிடலாங்க. 2 விசில் மிதமான சூட்டில் வச்சு 2 விசில் விட்டால் போதும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒட்டாமல், அடிப்பிடிக்காமல், உதிரியாக சூப்பராக இருந்ததுங்க. சூப்பரான பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நான் சைடாக வாழைக்காய் வறுவல் வச்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.